வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். அரசன் மூவியோட அஃபிஷியல் ப்ரோமோ வீடியோ தான் பார்க்க போகிறேன். வெற்றிமாறன்ஸ் அரசன் அஃபிஷியல் ப்ரோமோ வீடியோ. இப்போ தான் தீம் அந்த மியூசிக் கேட்டேன், செம்மையாக இருந்துச்சு. நான் அந்த வீடியோ அந்த சாங் அந்த மியூசிக் கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. வெற்றிமாறன் அனிருத் எந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது பார்க்கலாம். அந்த மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் அடுத்தடுத்து பாடல்கள் எப்படி அமைய போகுது அப்படின்றதுக்கு ரொம்ப அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம். எஸ்டிஆர், வெற்றிமாறன், அனிருத் செம்ம காம்போவில் ஆல்ரெடி கிளிம்ஸ் வேறு வந்துருந்துச்சு. அதுவே பயங்கரமாக இருந்துச்சு. இது ப்ரோமோ அதுவும் எத்தனை கிட்டத்தட்ட 5.5 நிமிஷம் பா, கிட்ட ட்ரெய்லரோட தாண்டி போகுது ப்ரோமோவை. ஒரு சீனே எப்படி எடுத்து போட்டிருப்பாங்களோ உள்ள பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. நம்ம சேனல் யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூடிய சீக்கிரம் ரீச் பண்ணிடுவோம். நீங்கள் சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை பொறுத்து பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நம்மளை சேர்ந்து பாருங்கள். போகலாம். யூஸ் இயர்ஃபோன்ஸ். நெல்சனா ரத்த கலரி ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஒரு நிறைய வருடங்கள்ன்ற மாதிரி படத்துல வரும்னு நினைக்கிறேன். பேசலாமா? பேசுங்க. ஓகே சார், நான் சொல்ல போகிற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான். வெட்டினவன், சேர்த்தவன், இடம், பேர், ஊர், டைம் எல்லாமே ரியாலிட்டி தான். ஆனால் நீங்கள் அப்படிலாம் காட்டுறதீங்க. இது இந்த எப்பவுமே இந்த கார்டு ஒன்று போடுவீங்களே, இந்த படத்தில் வரதெல்லாம் ஓலே அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு கார்டு ஒன்று போட்டு விட்ருங்க. எதுக்காண்டி சொல்றேன்னா, நான் சொல்ல போற மேட்டர்ல பாதிக்கு மேல எல்லாம் இன்னும் கோர்ட்ல தான் சார் இருக்குது. நான் பாட்டுக்கு விளையாட்டா உண்மையை சொல்ல போய் நீங்க பாட்டுக்கு அது சீரியஸா படமா எடுத்து விட்டீங்கன்னு வைங்க. ஓஹோ, சிக்கா நல்லாதான் இருக்கு. அதான் நம்ம ட்ரெண்ட் மாத்த போறோம்ல சார். எதுக்குடா மாத்தணும்? நல்லா தானே போய் நிக்குது. அது உனக்கு பிடிக்கல அதானே? கேளுங்க சார். சார் சொல்லுங்க சார். இந்த மேட்டருக்காண்டி வெளில வந்துச்சுன்னு வைங்க, நம்மள மாதிரி இன்னசென்ஸ் ஆனவங்க மட்டும் இல்ல சார், பெரிய பெரிய போலீஸ் ஆபீசருங்க, அரசியல்வாதிங்க, வக்கீலுங்க, ஏன் சில ஜட்ஜுங்க வரைக்கும் உள்ள போற மாதிரி ஆயிடும். அதுக்காண்டி தான் சொல்றேன், இந்த கார்டை போட்டு விட்டுருங்கன்னு. போட்டிங்கன்னு வைங்க, எனக்கும் சேஃப்டி, நீங்களும் ஃப்ரீயா பட்டு எடுத்துக்கலாம். அது உண்மையாலுமே இருந்தா கூட யாரும் உங்களாண்ட வந்து எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நல்ல ஐடியா சார், ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். அடுத்த நம்ம கேஸ் தான், நான் போயிட்டு வந்து ஃபுல் டீடைலா சொல்றேன். பண்ணிருக்காரு நினைக்கிறேன் அந்த படத்தை. சார், நம்ம வேஷத்துல யார சார் நடிக்க போறீங்க? தனுஷ நடிக்க வைங்க சார். பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணுவாப்ல. எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம். உங்க வேலைக்கு லேட்டா போய் இன்னும் 2 வருஷம் எக்ஸ்ட்ரா போட்டுற போறாங்க உங்களை. இது படத்துல வர்றதுதானா இல்ல? எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. இல்ல படத்துக்கு தனியா ப்ரோமோ ஷூட் எடுப்பாங்கல்ல? நான் சொல்லி கொடுத்தா ஞாபகம் இருக்குது இல்ல, அது அப்படியே சொல்லி வர மாதிரி தான் இருக்கு. சொல்லுங்க. டேய், நீ யார்கிட்ட வந்து என்ன மாட்டி விட்டுக்கிற? உனக்கு அது ஐடியா இருக்குதா சார்? ரிஸ்க் எடுக்காம எப்படிங்க சார்? ரிஸ்க் கிடைக்குமாவா? இந்த டைலாக் உன் படத்தில் வைப்பியா? வணக்கம். படத்துல வர்றதுதான் நினைக்கிறேன். அம்மா வணக்கங்கம்மா. அக்யூஸ்ட் தரப்பு வழக்கறிஞருங்கம்மா. ஒரே நைட்டில் 3 பேரை கொலை பண்ணியிருக்கேன்னு போலீஸ் மேலே கேஸ் பதிஞ்சிருக்காங்க. நீ அந்த குற்றத்தை ஒத்துக்கிறியா? அவங்க சொல்ற மவுட்ருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க. அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு போயிருந்தாங்கம்மா. அந்த மவுட்ருக்கு நடக்க சொல்ல நான் ஊருள்ளே இல்லைங்கம்மா. சின்ன வயசுல பண்ண இதான் கிளிப்ஸ்ல வந்தது. இந்த கொலைக்காக தான் இவ்வளவு வருடங்கள் கழிச்சு ஆஜராகிறாரா என்ன போஸ்ட்ல? பேசா ஓய்யோ, சாட்சி சொல்லிருக்காங்க. அது எல்லாமே போயிங்கம்மா. அக்யூஸ்ட பிடிக்க முடியாத பட்டுக்கு போயிட்டு வந்த என்ன எட்டுன்னு போய் ஸ்டேஷன்ல உட்காரிச்சிட்டாங்கம்மா. யாரே ஆல்ரெடி போட்டு தான் வந்திருக்காரு. ரொம்ப ராவா ப்ரூட்டலா இருக்கு போது படம். ரத்தத்துல லிட்டரலா குளிச்ச மாதிரி இருக்காருல்ல. இந்த மாதிரி ஆக்சுவலா வெற்றிமாறன் படத்துல பார்த்ததே இல்ல. ரத்தம் தெரிச்சு கிடக்கும் அசுரன் படத்துல கூட, ஆனா குளிச்ச மாதிரி இருக்குது.
வேல் குடிச்சிருக்காரு. ஹேர் ஸ்டைல் வீணாயிரும்ல. இது 100% புட்டாப்புங்கம்மா. நான் நிரப்பராதீங்கம்மா. நிரப்பராதீங்கம்மா. ஜாவா பழனி குரல் மாதிரி இருக்கு. எனக்கு டக்குன்னு அந்த இதோட கனெக்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. தேடிக்கிட்டு இருப்பாங்கல்ல யாரா அண்ணனை கொண்டது அப்படின்ட்டு. அதில் ஒரு குரூப் வந்து இவரை தேடி எதுவும் போயிருப்பாங்களோ. ஓகே, அன்டோல்டு டேல் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். நம்ம மாதிரி கண்டிப்பாக அதை பார்க்கணும். ஏன்னா அவர் தனுஷ் அவர் குத்துனதுக்கப்புறம் அவர் பேச மாட்டார். அந்த ஹாரில் தான் சிக்னல் கொடுப்பாரு. டக்குனு அவர் குரல் கேட்ட மாதிரி இருந்துச்சு. பாலாம் அப்படின்னு மறுபடியும் ஒரு பார்ப்பேன். ஓ, கண்டிப்பா படத்துல வர ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். இப்போ நெல்சன் படத்துல வர்றாரு தனுஷ். அவர் இது ரியல், அதான் ரியல் லைஃப்ல வர ஒரு சில விஷயங்களை எடுத்து பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வடச்சென்னை அவர் அந்த ஸ்டோரியிலேருந்து ஒரு சில ஐடியாஸ்லாம் எடுத்து அதை கண்டிப்பாக கனெக்ட் பண்ணி தான் ஆகணும். என்ன வெற்றிமாறன் அவர் கனெக்ட் பண்ணி ப்ளஸ் ஒரு சில ரியல் லைஃப் அந்த மாதிரி கேஸ்லாம் எடுத்து பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதான் டிஸ்க்ளைமர் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு பாருங்களேன். மறுபடியும் ஃபுல்லாக பார்க்கலாமா இல்லை அந்த சீன் மட்டும் பார்க்கலாமா? வீடியோ கண்டிப்பாக லென்த் ஆயிரும். ரைட், ஃபுல்லாக பார்ப்போம். தேங்க்ஸ் நெல்சன் ஃபிலிம் டைரக்டர். ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்காரு பாருங்க. ஓ, ரெடி. ஆக்டருங்க, பக்கா ஆக்டர். பேசுங்க. ஓகே சார், நான் சொல்ல போகிற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான். வெட்டினவன், சேர்த்தவன், இடம், பேர், ஊர், டைம் எல்லாமே ரியாலிட்டி தான். ஆனால் நீங்கள் அப்படிலாம் காட்டுறதீங்க. இது இந்த எப்பவுமே இந்த கார்டு ஒன்று போடுவீங்களே, இந்த படத்தில் வரதெல்லாம் ஓலே அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு கார்டு ஒன்று போட்டு விட்டுருக்கோம். சொல்றேன்னா, நான் சொல்ல போற மேட்டர்ல பாதிக்கு மேல எல்லாம் இன்னும் கோர்ட்ல தான் சார் இருக்குது. நான் பாட்டுக்கு விளையாட்டா உண்மையை சொல்ல போய் நீங்க பாட்டுக்கு அது சீரியஸா படமா எடுத்து விட்டீங்கன்னு வைங்க. ஓஹோ, சிக்கா நல்லா தான் இருக்கு. அதான் நம்ம ட்ரெண்ட் மாத்த போறோம்ல சார். எதுக்குடா மாத்தணும்? நல்லா தானே போய் நிக்குது. அது உனக்கு பிடிக்கல அதானே? கேளுங்க சார். சார் சொல்லுங்க சார். இந்த மேட்டருக்காண்டி வெளில வந்துச்சுன்னு வைங்க, நம்மள மாதிரி இன்னசென்ஸ் ஆனவங்க மட்டும் இல்ல சார், பெரிய பெரிய போலீஸ் ஆபீசருங்க, அரசியல்வாதிங்க, வக்கீலுங்க, ஏன் சில ஜட்ஜிங்க வரைக்கும் உள்ள போற மாதிரி ஆயிடும். அதுக்காண்டி தான் சொல்றேன், இந்த கார்டை போட்டு விட்டுருங்கன்னு. போட்டிங்கன்னு வைங்க, எனக்கும் சேஃப்டி, நீங்களும் ஃப்ரீயா படுத்து எடுத்துக்கலாம். அது உண்மையாலுமே இருந்தா கூட யாரும் உங்களாண்ட வந்து எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நல்ல ஐடியா சார், ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். அடுத்த நம்ம கேஸ் தான், நான் போயிட்டு வந்து ஃபுல் டீட்டெயிலா சொல்றேன். யாரா அவன்? டேய் சார், நம்ம வேஷத்துல யாரை சார் நடிக்க வைக்க போறீங்க? தனுஷ நடிக்க வைங்க சார், பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணுவாப்ல. எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம், உங்க வேலைக்கு லேட்டா போய் இன்னும் 2 வருஷம் எக்ஸ்ட்ரா போட்டுற போறாங்க உங்களை. படத்துல தனுஷ் வந்தா தரமா இருக்கும்ல, யோசிச்சு பாருங்களேன். அவ்வளவுதான், பிளாஸ்ட் தான். அம்பா, நான் சொல்லி கொடுத்தா ஞாபகம் இருக்குது இல்ல, அது அப்படியே சொல்லிடுங்க. சொல்லுங்க. டேய், நீ யார்கிட்ட வந்து என்ன மாட்டி விட்டுக்கிற? உனக்கு அது ஐடியா இருக்குதா சார்? ரிஸ்க் எடுக்காம எப்படிங்க சார்? என்ன ரஸ்க் கிடைக்குமாவா? இந்த டைலாக் உன் படத்தில் வைப்பியா? வணக்கம்மா. வணக்கங்கம்மா. அக்யூஸ்ட் தரப்பு வழக்கறிஞருங்கம்மா. ஒரே நைட்டில் 3 பேரை கொலை பண்ணியிருக்கேன்னு போலீஸ் மேலே கேஸ் பதிஞ்சிருக்காங்க. நீ அந்த குற்றத்தை ஒத்துக்கிறியா?
அவங்க சொல்கிற மவுடருக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்கம்மா. அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு போயிருந்தாங்கம்மா. அந்த மவுடருக்கு நடக்க சொல்ல நான் ஊருள்ளே இல்லைங்கம்மா. வடச்சனை அந்த ஸ்லாங்கு நல்லா பிடிச்சிடுறாங்களெல்லாம். விட மாட்டாரு எப்படி வெற்றிமாறன் வராட்டி வர வரைங்க நல்லா பேசிருப்பாரு. இவ்வளோ நீட்டா இன் பண்ணி போய் ஒரு கொலையை பண்றது பயங்கரமா இருக்கு. ஆனா இங்க பாருங்களேன், 10 பேர் சாட்சி சொல்லியிருக்காங்களே. அது எல்லாமே போயிங்கம்மா. அக்யூஸ்ட பிடிக்க முடியாத படத்துக்கு போயிட்டு வந்த என்ன எட்டுன்னு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டாங்கம்மா. மறுபடியும் ஒரு இடத்தையே செட்டு போட்டு உருவாக்கியிருப்பாங்கன்னா வட சென்னைக்கு அப்புறம் பெரிய செட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் வெற்றிமாறனுக்கு. இது 100% புட்டாப்புங்கம்மா. நான் நிரப்பராதிங்கம்மா. நிரப்பராதி ஜாவா பழனி தான் கத்துற மாதிரி இருக்கு. அப்பனா அந்த சீனா இருக்காது. எனக்கு தெரிஞ்சு ராஜனை பத்தி சொல்றாங்களோ தெரியலங்க. ஆனா அப்படி எதுவும் கனெக்ட் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஜாவா பழனி புத்தகத்தில் அவர் பேச போறது இல்லை, அவர் சைலண்டா தான் இருப்பாரு. ராஜன் போல அப்போ வர்ற சீன் மாதிரி கனெக்ட் பண்ணி பார்த்தா யோசிச்சு பாருங்க. ஆனா தனுஷ் அவர் சின்ன வயசா இருக்கிற ராஜன் செத்தப்போ தனுஷ் சின்ன பையனா தான் இருப்பாரு. இது எந்த டைம் லைன்ல வருதுன்னே யோசிக்க முடியலையே. எந்த மாதிரி கனெக்ட் பண்ண போறாங்கன்றது தெரியல. அதான் கொஞ்சம் பெரிய கேள்வியா இருக்கு. அப்பனா தனுஷ் இப்ப நான் சொல்ற மாதிரி யோசிச்சு பாருங்களேன். இந்த ராஜன் கொலையில தான் இவரை தேடுறாங்க, யாரோ எவனோ கொண்டாண்டா அப்படின்னு கத்திட்டு இவரை தேடி வர்றாங்க அப்படின்னா தனுஷ் குட்டி பையனா இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி வந்துடும். அப்போ ஜோக்கர் படம் இருக்குல்ல, அவர் இந்த ப்ரூஸ் அவரை போயிட்டு பார்க்கும்போது சின்ன பையனா தானே இருப்பாரு. அந்த மாதிரி எதுவும் கேமியோ கொடுப்பாங்களோ அப்படி பார்த்தா நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எந்த மாதிரி கனெக்ட் பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்து தான். நான் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தனுஷ் வளர்ந்த அப்புறம் நம்ம தனுஷாக பார்க்குறோம்ல, அப்படி இருக்கும்போது இவர் ரொம்ப வயசானவராக தான் காமிக்க முடியும். இப்போயே அந்த கோர்ட்டு அதில் ஓரளவு வயசாகி தான் இருக்குது. பட் நான் சொல்கிற இந்த இதை கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இன்னுமே ரொம்ப வயசாகிருக்கும். தனுஷை காமிச்ச மாதிரி வடச்சென்னையில் தனுஷை எப்படி இருப்பார் லாஸ்ட்டாக அந்த மாதிரி காமிச்சாங்கன்னா இவருக்கு இன்னுமே வயசாக இருந்திருக்கும். ஆனால் எப்படி கனெக்ட் பண்ண போகிறா என்னன்னு தெரில. ஆனால் ஜாவா பழனி குரல் மாதிரி தான் எனக்கு கேட்குது, பார்க்கலாம். ஆனால் பிஜிஎம்லேருந்து சீன் இதுலேருந்து நெல்சன் இன்னுமே அந்த கன்ஃபியூஷன் இருக்குது. படத்தில் அந்த இதெல்லாம் சீன்ஸ்லாம் வருமா, நெல்சன் வருவாரா, தனுஷ் அந்த அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் வருமா அப்படின்றது ஒரு டவுட் இருக்குது தான். ஏன்னா அப்படிலாம் சொன்னாங்கன்னா யோசிச்சு பாருங்களேன், வடச்சென்னை அது தனுஷ் தான் நடிச்சிருக்காரு. ஆனால் ரியல் லைஃப்பில் தனுஷ்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்ற மாதிரிலாம் வேறு சொல்கிறாங்க. அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு தெரில. ஒருவேளை அன்பு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். தனுஷ்ன்றது அவர் அன்பு தான், தனுஷ்ன்றவர் வேற ஒருத்தர் வெளியில, அவர் வந்து ஒரு ஆக்டரு அப்படின்ற மாதிரியும் காமிக்கலாம். எப்படின்னா இருக்கான் தெரில, பார்க்கலாங்க. அதனால தான் அந்த டவுட் வருது எனக்கு. படத்தில் அந்த சீன்ஸ்லாம் வருமா இல்லை ப்ரோமோக்காக மட்டும் தான் இருக்குது அப்படின்னு. ஏன்னா தனுஷ்ன்றது பேரே சொல்கிறாங்கல்ல. ஒரு ரெண்டு பேரும் பிரிஸ்டான்னு நினைக்கிறேன். தனுஷ் வேற அன்பு வேற அப்படின்ற மாதிரி பிரிஸ்ட அப்படின்னு நினைக்கிறேன். நைஸ், செம்ம தரமான ஒரு ப்ரோமோ வீடியோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நம்மளும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணலாம். உங்கள் கையில் தான் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு
பிடிச்சிச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் விசிட்டிங் அனுப்புகிறோம்.